ஜென் கதைகளை அடுத்த கதை விரட்டலுக்கு நன்றி. ஜென் குருமார்களில் மிகச் சிலரே பெண்களாக இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் ரெங்கட்சு. ஒரு நாள் அவர் பயணம் சென்று கொண்டிருந்த போது ஒரு கிராமத்தை இரவு வேளையில்தான் அடைய முடிந்தது. இரவு அங்கே தங்கியிருந்து மறுநாள் அதிகாலையில் பயணம் தொடர நினைத்தார் அவர். அந்த ஊர்க்காரர்களுக்கு ஜென் என்றாலே பிடிக்காது. ஜென் வழியில் வாழ்பவர்கள் கலகக்காரர்கள், புரட்சிக்காரர்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஜென்னை ஆதரிப்பதால் தங்கள் பழமையான சிந்தனைகளுக்கு பங்கம் வரும், வாழ்க்கை முறையே மாறிவிடும் என்று பயந்தார்கள் அவர்கள். அதனால் ஜென்னை வெறுத்தார்கள். அந்த அம்மையார் ஜென் குரு என தெரிந்ததும் தங்கள் கதவுகளை மூடிக்கொண்டார்கள். தங்க இடம் கொடுக்கவில்லை. வேறு வழி இல்லாமல் கிராமத்திற்கு வெளியே வெட்ட வெளியில் தங்க நேர்ந்துவிட்டது அவருக்கு. ஒரு செர்ரி மரத்தடியில் தங்கி கொண்டார் அவர். கடுங்குளிர் இரவு நேரம். தூரத்தில் காட்டு விலங்குகளின் ஓசையும் கேட்டுக்கொண்டே இருந்தது. வழி நடந்த கடைப்பால் சற்று கண்ணையர்ந்து தூங்கிவிட்டார். அவர் நள்ளிரவில் சட்டென கண் விழித்து கொண்டார். வானத்தில் முழு நிலா எழுந்து ஒளி வீசி கொண்டிருந்தது. செரிமலர்கள் குலுங்கி சிரித்து பூமழையாக உதிர்ந்து கொண்டிருந்தன. அந்த மனோரம்யமான காட்சி அழகில் மயங்கி போனார் அந்த அம்மையார். கிராமத்து மக்கள் விரட்டாமல் இருந்திருந்தால் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்குமா என்று நினைத்து கொண்டார். நன்றி பெருக்கோடு கிராமத்தை பார்த்தார். எதையும் சமமாக ஏற்றுக்கொள்வது, எதிலும் இனிமையும் நன்மையும் காணும் மனப்பக்குவம்தான் ஜென் முறை.